கருமுகிலம்மன் வந்த ராத்திரி கிராமத்தை காத்த தெய்வம். தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் மலைகளால் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் இருந்தது. இங்கு வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் விவசாயிகள். காலை விடுந்ததும் மாடுகள் மேய்ப்பது, பின்னர் வயல்வேலை, மாலையில் குளம் பக்கம் கூடி வரும் சிறுவர்கள் சிரிப்பு, எல்லாமே ஒரு ஸ்வர்க்கம் போல இருந்தது. இந்த கிராமத்தை பார்த்தால் இதுக்கே ஸ்வர்க்கம்னு யாரும் சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிராமத்துக்கு எப்போதும் பயத்தை தரும். அதுதான், தெற்கு பக்கத்தில் ஒரு மிக பெரிய ஆலமரம் இருந்தது. இந்த மரத்திலிருந்து ஒவ்வொரு இரவும் ஒரு விசித்திரமான ஒலி வரும். ஹூ ஹூ, ஒரு ஆழமான காற்று வீசும் மாதிரியான சத்தம். இதை கேட்டாலே குழந்தைகள் பயந்து ஓடும். பெரியவர்கள் கூட அந்த வழி இரவில் போக மாட்டார்கள். மக்கள் பல வருடங்களாக நம்புகிறார்கள் அங்கே பேய் இருக்காம் என்று. ஆனா யாருக்கும் தெரியாது அது பேய் சத்தம் இல்லை. மிக பெரும் மர்மம் அந்த மரத்தினுள்ளே இருந்தது. இந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு 10 வயது சிறுமி நிலா. முகம் எப்போதும் சிரிப்புடன், மனசு மிக தூய்மை. அவள் தத்தெடுத்த குழந்தை. அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தாலும் கிராம மக்கள் அன்பாக பார்த்து கொண்டனர். நிலாமை எல்லோரும் விரும்புவார்கள். ஆனால் அவள் மட்டும் ஒரு விசித்திரமான விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தாள். அந்த ஆல்மரத்தின் ஒலி, அது யாராவது அழுவதைப் போல உணரப்படுகிறது. பேய் சத்தம் என்று யார் சொன்னாலும் அவள் நம்ப மாட்டாள். ஒரு நாள் இரவு மழை வரப்போகிறது போல மேகம் சூழ்ந்தது. காற்று அதிகரித்தது. வானம் இருண்டது. நிலா தூங்க முயன்றாள். ஆனால் வீட்டு வெளியே இருந்து அந்த ஆழமான ஹூ ஒலி வந்தது. அது வழக்கமான சத்தமல்ல. இந்த முறை குரலில் துக்கம், வேதனை, அழுகை கலந்திருந்தது. நிலா அதை கேட்டதும் உள்ளுக்குள் ஒரு உணர்வு எழுந்தது. யாரோ உதவி கேட்கிற மாதிரி இருக்கே, நான் போய் பார்த்தாக வேண்டும். அவள் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். கிராமம் முழுவதும் இருட்டு. மின்சாரம் போயிருந்தது. நிலவு வெளிச்சம் மட்டும் இருந்தது. நிலா மெதுவாக அந்த சத்தம் வரும் திசையில் நடந்தாள். அவள் காலடியில் உலர்ந்த இலைகள் சத்தம் மட்டுமே. கிட்ட போக போக மீண்டும் அந்த மர்ம ஒலி, ஹூ ஹூ. ஆனா இந்த முறை அதோடு சேர்ந்து ஒரு பெண் குரலும். என்னை யாராவது கேளுங்களேன், நான் தனியா இருக்கேன். நிலாவின் உள்ளம் கலங்கியது. அவள் பயப்படாமல் ஆல்மரத்தின் அடிக்கு சென்று நின்றாள். அந்த நேரத்தில் உயர்ந்த கிளையை பிளந்து ஒரு வெள்ளை ஒளி கீழே விழுந்தது. அந்த ஒளி மெதுவாக மனித உருவாக மாறியது. சிவப்பு நிற சேலையில் ஒரு அழகான பெண், கைகளில் வாடிய பூ, பெரிய கண்களில் முடிவெற்ற துக்கம். ஆனால் அந்த கண்களில் ஒரு தெய்வீக ஒளி தெளிவாக இருந்தது. நிலா ஆச்சரியத்தில், அக்கா, நீங்க யார்? ஏன் அழறீங்க? வெள்ளை ஒளி பெண் முதலில் சிரித்தாள். பின்னர் மெதுவாக சொன்னாள், நான் பெண் அல்ல கண்ணே, நான் இங்கிருந்த கருமுகிலம்மன். அதை கேட்டதும் நிலா உடனே கை கூப்பினாள். கருமுகிலம்மன் மெதுவாக பேசத் தொடங்கினாள். பல வருடங்களுக்கு முன்னால் இந்த கிராமத்தில் என்னை வழிபடும் ஒரு சிறிய கோவில் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் மக்கள் நம்பிக்கை குறைந்தது. கோவில் பாழடைந்து இடிக்கத் தொடங்கியது. ஒரு மழைக்கால இரவில் அந்த கோவில் முழுவதுமாக சரிந்தது. என் உருவம் இந்த ஆல்மரத்தின் கீழ் புதைந்து விட்டது. அதிலிருந்து நான் தனிமையில் இருந்தேன். மக்கள் மறந்துவிட்டார்கள். யாரும் வரவில்லை. அம்மன் பேசும்போது குரல் நடுங்கியது. கண்ணே, நான் உங்களை காக்க வந்தேன். ஆனால் யாரும் என்னை நினைக்கவில்லை. யாரும் நம்பவில்லை. நிலாவின் கண்கள் நீர்த்தது. அவள் கேட்டாள், அம்மா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அம்மன் அவளை பாசமாக பார்த்தது. நான் காத்திருந்தது ஒரு மனசு தூய்மையான குழந்தை. அது நீதான் நிலா. அவள் கூறினாள், இரவில் கிராமம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரு விளக்கு ஏற்ற சொல்லு. அந்த ஒளி எனக்கு புதிய சக்தி தரும். நிலா தலையசைத்தாள். அது அவள் வாழ்க்கையை மாற்றும் பொறுப்பு. அடுத்த நாள் காலை நிலா முழு கிராமத்தையும் கூப்பிட்டு அம்மன் சந்தித்த கதை சொன்னாள். ஆனால் மக்கள் நம்பவில்லை. பேய் வந்திருக்குதாம் என்று சிலர் நகைச்சுவை செய்தனர். பச்சை குழந்தைதான், ஏதாவது கற்பனை பண்ணிருப்பாள் என்று பெரியவர்கள் பேசினார்கள்.
ஆனால் நிலா மனமுடியவில்லை. அவள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அம்மன் சொன்னதை சொன்னாள். இரவில் ஒரு விளக்கு வேணும், அது வழக்கமான விளக்கில்லை, அம்மனுக்கான ஒளி. சிலர் கோபப்பட்டனர், சிலர் சிரித்தார்கள். ஆனால் 2 வீடுகள் மட்டும் நிலா சொன்னபடி கேட்டனர், அவர்களும் செய்தார்கள். அன்று இரவு எல்லாம் மாறிப்போனது. மாலை 7 மணிக்கே வானம் கருமையாக மாறியது. பெரிய காற்று வீசத் தொடங்கியது. வீடுகளின் கூரைகள் சலசலப்பது. திடீரென்று மின்னல், இடி. மக்கள் பயந்தார்கள். மழை பெய்யவில்லை, ஆனால் புயல் வரும் உணர்வு. அந்த நேரத்தில் மின் விநியோகம் போனது. கிராமம் முழுவதும் இருட்டு, கருமை மட்டுமே. அந்த இருட்டில் 2 வீடு மட்டும் ஒளிவிட்டது. அவள் அம்மன் சொன்னபடி மண் விளக்கை ஏற்றி வைத்திருந்தாள். அந்த விளக்கின் ஒளி மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கியது. விளக்கின் ஒளி பெரிதாக அதிகரிக்கும் போது ஆலமரம் திசையில் ஒரு பெரிய சத்தம் எழுந்தது. ஹூ ஹூ. மக்கள் பயந்து ஓடினார்கள். சிலர் கதவுகளை மூடி உட்கார்ந்தனர். ஆனா அந்த ஆழமான ஒளி மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. நிலா வெளியே வந்து ஆல்மரத்தை பார்த்தாள். அந்த மரத்திலிருந்து ஒரு வெள்ளி வெளிச்சம் பெரிய அலை போல் வந்தது. அது நேராக நிலா இருக்கும் இடத்துக்கே வந்தது. அந்த ஒளி திடீரென்று அழகான தெய்வ வடிவுக்கு மாறியது. கரமுகிலம்மன் வெள்ளை ஒளியுடன் வந்திருந்தாள். மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் கண்களால் பார்த்தனர். அது பேய் அல்ல, அது தெய்வம். அம்மன் மக்களிடம் பேசினாள். நீங்கள் என்னை மறந்தாலே நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும். அவள் தொடர்ந்து சொன்னாள், உங்க குழந்தை நிலாவின் தூய்மையான மனசுதான் இன்று இந்த கிராமத்தை காப்பாற்றணும்னு முடிவெடுக்க வைத்தது. நிலா அங்கே நாணத்துடன் நின்றாள். அம்மன் அவளை தழுவினாள். அன்று இரவு அம்மன் கை உயர்த்தி ஆசிர்வதித்த தருணத்தில் காற்று நின்றது, புயல் மறைந்தது. நிலா ஏற்றிய விளக்கின் ஒரு ஆல்மரம் முழுவதையும் சுற்றியது. மறுநாள் காலை அதிசயம் நடந்தது. கிராமத்தில் உலர்ந்த கிணறுகள் நிரம்பின. விவசாய நிலங்களில் பசுமை தென்பட்டது. வறட்சி மாறி நல்ல காலம் வந்தது. நோய்கள் குறைந்தது. மக்கள் மனசில் அமைதி. அதே நாளில் ஆல்மரத்தின் கீழ் புதைந்து கிடந்த அம்மன் சிறிய ஊரு தானாகவே மேலே வந்தது. அது புதிதாய் ஜொலித்தது. மக்கள் அதிசயத்தில் திகைத்தனர். கிராம மக்கள் அந்த இடத்தில் ஒரு அழகான பெரிய கோவில் கட்ட முடிவு செய்தார்கள். கோவிலின் பெயர் கருமுகிலம்மன் திருக்கோவில். கோவிலின் முதல் தீபத்தை யார் ஏற்ற வேண்டும் என்று ஆலோசனை நடந்தது. எல்லோரும் ஒரே வார்த்தை சொன்னார்கள், நிலாதான் ஆரம்பிக்கணும். அம்மன் அவளை தேர்ந்தெடுத்தாங்க. நிலா அந்த தீபத்தை ஏற்றிய தருணம் கோவில் முழுவதும் நல்ல வாசனை பரவியது. அது அம்மன் இருப்பதற்கான சின்னம். சில வருடங்கள் கழித்து நிலா ஒரு பெரியவளாக ஆனாள். ஆனால் அவள் மனசு அதே தூய்மை. அவள் இப்போது கருமுகிலம்மன் கோவிலின் முதல் பூசாரி. கிராமம் தினமும் செழித்து வளர்ந்தது. மக்கள் நம்பிக்கை பெற்றனர். அம்மன் திருவிழா மிகவும் பிரபலமாயிற்று. நிலா கோவிலில் வந்து தினமும் ஒரு வரி சொல்வாள். அம்மன் எப்போது வருவாங்கன்னு யோசிக்காதீங்க. அவங்க ஒளி யாரு மனசுல வருகிறதோ அங்கதான் அவங்க வருவாங்க. அதை கேட்டாலே மக்கள் மனசு அமைதியாகும். ஒரு நாள் இரவில் நிலா தனியாக கோயிலில் அமர்ந்து கொண்டிருந்த போது அம்மன் பீடத்திலிருந்து மெதுவாக ஒளி பரவியது. அது நிலாவை அழைக்கிறபடி இருந்தது. நிலா அருகே சென்றாள். அப்போது அம்மனின் குரல் கேட்டது. நிலா, நான் எப்போதும் முன்னோடி இருக்கேன். நீதான் இந்த கிராமத்துக்கு என் ஒளி. நிலா கண்களில் நீர் வழிந்தது. அம்மா, நான் என்ன செய்யணும்? அம்மன் சொன்னாள், நீ ஒரே ஒரு விஷயம் செய்யணும். கிராமத்துக்கு நம்பிக்கை கொடு. அந்த நம்பிக்கை இருந்தாலே ஒளியாக வந்து விடுவேன். அந்த நாட்களிலிருந்து அந்த கிராமம் நல்ல வாழ்க்கை வாழும் ஒரு சிறந்த ஊராக மாறியது. மக்கள் இன்று கூட ஒரு விளக்கு ஏற்றும் போது நிலாவை நினைவுபடுத்துவார்கள். அந்த கிராமத்தில் சொல்லப்படும் ஒரு பழமொழி, அம்மன் எங்க இருக்கிறார்கள் என்று பார்ப்பதில்லை, எங்க நம்பிக்கை இருக்கிறதோ அங்கதான் தெய்வம் இருக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க.